கிரீஸ் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி வரும் பொருட்டு செய்த குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி இறைவனை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் இறைவனிடமும் சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எத்தகைய இடுக்கண்களிலும் உம்மை கூவி அழைப்போருக்கு செவி சாய்ப்பவர் நீரே என்று நம்பிக்கையுடன் நாங்கள் உம் திருமுன் குமிழி வந்துள்ளோம். எங்களுக்கு உம் அன்பு நெறிகளை கற்பியும். அன்பு செய்வதே எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்பதை உணர்ந்து உம்மோடும் எம் அயலாரோடும் உறவு கொண்டு வாழ அருள் புரியும். உம்மோடு பரிசுத்தாமனைக்கத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 4-7 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். புனித சின்னப்பர் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களிலிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காகவும் அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்றும் பகிர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பாளனாக, திருத்தூதரானாகவும், விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கும் கற்பிக்கும் போதனையாளனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் ஒன்றும் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்நிலையினால் நீங்கள் செல்வராகுமாறு நமக்காகவே ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்?
வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட்டப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தக்காதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தக்காதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இதை கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஷீபா ராணி ஒருமுறை சாலமோன் அரசனின் அறிவு கூர்மையை சோதிக்க 2 மாலைகளை வாங்கிச் சென்றாள். முதல் மாலை இயற்கை பூக்களால் செய்யப்பட்டது. 2வது மாலை செயற்கை பூக்களால் செய்யப்பட்டது. இந்த 2 மாலைகளையும் இயற்கை பூக்களால் செய்யப்பட்டது, அதாவது நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். செயற்கை ஃப்ளவர் அன்நேச்சுரல் ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல். இந்த 2ஐயும் கொண்டு சென்று சாலமோன் அரசன் முன்பு சில தூரத்தில் வைத்துவிட்டு அரசரை பார்த்து கேட்கின்றாள், அரசரே, இந்த 2 பூக்களில் இயற்கை பூக்கள் எது என்று சொல்லுங்கள், இயற்கை பூக்களால் செய்யப்பட்ட மாலை எது என்று சொல்லுங்கள். அப்பொழுது சாலமோன் அரசன் உடனே தேன் கூட்டு ஒன்றை கொண்டு வரச் சொல்லி அந்த தேன் கூட்டை திறந்து விடுகின்றார். உடனே பார்க்க வேண்டும், தேன்கள் அனைத்தும் இயற்கை மாலையின் முன் சென்று என்று மொய்ந்தது. அப்பொழுது சாலமன் சொல்லுகின்றார், அதுதான் இயற்கை பூக்களால் செய்யப்பட்ட பூமாலை என்று. இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுவே சாலமனின் விவேகத்தின் வெளிப்பாடு என்று இன்று உலகம் அனைத்தும் சொல்லுகின்றது. சாலமனின் விவேகத்தின் வெளிப்பாடு, அதாவது the knowledge of discrimination. எது உண்மை, எது பொய்மை, எது இயற்கையால் செய்யப்பட்டது, எது செயற்கையால் செய்யப்பட்டது,
எங்கு இருள் அடைந்திருக்கின்றது, எங்கு ஒளி நிறைந்திருக்கின்றது என்று அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கூர்மைத்தனம். இந்த அறிவு கூர்மைத்தனத்தினால் எந்த மனிதனும் உலகத்தில் எதையும் வெல்லலாம். நமது அறிவை உபயோகப்படுத்தாமல் போனால் வாழ்க்கையில் எதையுமே நாம் சாதிக்க முடியாது. ஆகவேதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே, சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலே என்றுமே இந்த விவேகம் என்பது ஒன்று தேவை. அதாவது பகுத்தறிவு என்பது தேவை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை செய்தாலும், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் எப்பொழுது செய்வது, எப்படி செய்வது, எங்கு செய்வது, ஏன் செய்கின்றோம் என்று முதல் நன்றாக சிந்தித்து பார்ப்பது. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த காரியத்தை நான் செய்து முடித்த பின் எனக்கு அதனால் வருவது நன்மையா இல்லை தீமையா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் செல்லும் இடத்திலே நான் வெற்றி அடைவேனா இல்லையா? வெற்றி அடைய வேண்டுமென்றால் அந்த இடத்திலே அந்த மனிதரோடு நான் எவ்வாறு பேச வேண்டும், என்னுடைய பேச்சு திறமையினால் நான் எவ்வாறு வெற்றி அடைய வேண்டும் என்று முன் ஆலோசனையோடு செல்வதுதான் பகுத்தறிவு, விவேகம் என்பது. ஏன் இதை நாம் கூறுகின்றோம் என்றால், இந்த உலக வாழ்க்கைக்கு பின் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்த பிறகு நாம் எங்கே செல்கின்றோம்? நாம் செல்லும் இடத்திலே நாம் வாழ்வதற்கு வசதியாக நம்மால் வாழ முடியுமா என்று ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோமா என்று யோசிப்பதுதான் நல்ல அறிவுடைய மனிதனுக்கு ஒரு குறிப்பு. எவன் ஒருவன் இதை பற்றி யோசிக்காமல் என்னுடைய வாழ்க்கை இறந்த பிறகு எங்கு செல்கின்றோனோ, எப்படி செல்கின்றனோ, சென்ற பிறகு அங்கு நான் எவ்வாறு வாழப் போகின்றனோ, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்திருக்கின்றன என்று நினைக்காமல் போகின்றவன் முட்டாள், அறிவு இல்லாதவன். ஆகவேதான் இன்றைய திருவழிப்பாடுகள் அனைத்து நமக்கு சொல்வது என்னவென்றால், நல்ல அறிவுடன் முன் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் உங்களது வாழ்க்கையை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். அதாவது கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் குறிக்கோள், கோல் ஆஃப் மை கிறிஸ்டியன் லைஃப் ஆர் த எய்ம் ஆஃப் மை கிறிஸ்டியன் லைஃப் என்னவென்று நான் சற்று சிந்திக்க. நான் எதற்காக கிறிஸ்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? நான் எதற்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? இப்பாடி நான் வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி நான் மீட்படைய முடியும்? நான் இறைவிடத்தில் எவ்வாறு செல்வேன் என்று சற்று சிந்தித்து அதன்படி வாழ வேண்டும் என்று கிறிஸ்து சொல்லுகின்றார். ஏனென்றால் கிறிஸ்து நமது மறுவாழ்வை பற்றியும் மீட்பை பற்றியும் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை அவர் நமக்கு கூறுவது. ஆகவேதான் அவருடைய வார்த்தையிலேயே நாம் கேட்கின்றோம். கிறிஸ்து கூறுகின்றார், மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே 16வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே அழகாக கேளுங்கள். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில், நமது வாழ்க்கை இழந்துவிட்டால், எல்லாவற்றையும் நாம் ஜெயித்துவிட்டு ஆனால் நமது வாழ்க்கையை இழந்துவிட்டால், அது ஆன்மாவை இழந்துவிட்டால் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? தன்னுடைய வாழ்க்கைக்கு ஈடாக அவர் எதை கொடுப்பார்? What then will a man gain if he wins the whole world and ruins his life? Or what has a man to offer in exchange of his life? இதுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கிறிஸ்து வாழ்க்கையுடைய பலன் என்ன, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சிந்திப்பதுதான் கிறிஸ்து வாழ்க்கை. ஆகவேதான் இன்றைய 2வது வாசகத்திலே சின்னப்பர் கூறுகின்றார், இயேசு கிறிஸ்து அனைவரின் மீட்புக்காக தம்மையே ஈடாக தந்தார் என்று.
கிறிஸ்துவும் கூட இந்த உலகிற்கு வந்தது மனிதனை மீட்பதற்காக தான். மனிதர் அனைவரும் அமைதியோடு கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியாக அந்த கடவுளுடைய சன்னதியை அடைய வேண்டுமென்றே அவர்களுக்கு அவர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும் என்றுதான் இயேசு இந்த உலகிற்கு வந்தார், தன்னுடைய வாழ்க்கையை நமக்காக அர்ப்பணம் செய்தார் என்று இந்த சின்னப்பர் என்ற 2வது வாசகத்திலே கூறுகின்றார். ஆகவேதான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் விவேகமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் இதனுடைய நாளை பலன் என்ன என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரி, ஒரு மனநல மருத்துவமனையில், அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி மற்றொரு நோயாளியின் கழுத்தை வெட்டி விடுகின்றான். அப்போ உடனே அந்த மனநிலை டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார், ஐயோ ஏன் இவ்வாறு செய்தாய், ஏன்டா அவனுடைய கழுத்தை வெட்டிட்டேன்னு கேட்டான். அப்போ அந்த பேஷண்ட் சொல்கிறாரு, அந்த நோயாளி, டோன்ட் வரி டாக்டர், ஒன்றும் கவலைப்படாதே டாக்டர், அவன் நாளைக்கு தூங்கி எழுந்த உடனே அவனுடைய தலை எங்கே இருக்குதுன்னு தேடுவான், அப்போ நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. இது நடக்கிற காரியம் தானுங்களா? ஒரு முறை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை இழந்து விட்ட பிறகு மீண்டும் அந்த வாழ்க்கையை அவன் பெற முடியுமா? அதே போலதான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நமது ஆன்மாவை நாம் இழந்து விட்டால் மீண்டும் அந்த ஆன்மாவை பெற முடியுமா? பாருங்கள், மிகவும் கடினம், மிகவும் கடினம். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியில் கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்றால், முன்னறிவுடன் செயல்பட்ட அந்த நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளருடைய ஊமையை நமக்கு எடுத்து சொல்கின்றார். முன் அறிவுடன் விவேகத்துடன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ததெல்லாம் நேர்மையற்றதாக இருந்தாலும் கூட, அவன் வாழ்க்கை செய்தெல்லாம் கொடூரமானதாக இருந்தாலும் கூட, ஆனால் அவன் தன்னுடைய அறிவை வைத்து கொண்டு தன்னையே நான் எவ்வாறு மீட்டு கொள்ள வேண்டும் என்று, அரசிடமிருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் என்று அவன் உபயோகிக்கின்றான் அவனுடைய அறிவை. அவனைப் போலவேதான் நாமும் நமது வாழ்க்கையை வைத்திருக்கும் எல்லா செல்வங்களையும் கொண்டு எந்த நல்ல முறையில் அதை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு அதை நமது வாழ்க்கைக்கு நல்ல பயன் தருவதாக நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ஆகவேதான் அவரை நாம் பின்பற்ற வேண்டும். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நாம் நலன்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் கிறிஸ்து. அதற்கு வேண்டிய உதாரணத்தையும் கூட சொல்லுகின்றார். இந்த உலகில் நீங்கள் ஏழைகளை வாழ வைத்தால் மறு உலகில் அதே ஏழைகள் உங்களை வாழ வைப்பார்கள். அதாவது இந்த வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது எவ்வளவு புண்ணியங்களை செய்கின்றோமோ, எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கின்றோமோ, எவ்வளவு மனிதனை நாம் நேசித்து, முக்கியமாக ஏழை மக்களை நாம் நேசித்து ஏழை மக்களுக்கு நம்மாலான உதவியை செய்து அவர்களை வாழ வைக்கின்றோமோ, அதுதான் உண்மையாகவே நமது வாழ்க்கையிலே நல்ல பலன்களை கொண்டு வரும். நாளை நாம் மரித்த பிறகும் இறந்த பிறகும் கூட அந்த வான் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த ஏழை மக்கள் தான் நம்மை வாழ வைப்பவர்கள். அவர்களுடைய வழியாக தான் கிறிஸ்து நம்மை அழைத்து கொள்வார் வான் வீட்டிற்கு. ஆகவேதான் கிறிஸ்து என்று சொல்லுகின்றார், நாம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நாம் அதை யோசித்து, நல்ல அறிவுடன் யோசித்து அதை தகுந்த முறையிலே செய்து கொண்டால் அந்த காரியங்கள் நமக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் என்று. ஆகவே கடைசியாக ஒரே ஒன்று சொல்லுகின்றேன். ஒரு பணக்கார பெண்மணி விண்ணகம் சென்ற பொழுது அவருக்கு ஒரே ஒரு குடிசை வீடு தான் இருந்தது. அப்போ அந்த பணக்கார பெண் கேட்கின்றால் பேதுருவை பார்த்து, செயின்ட் பீட்டர், பேதுருவே, ஏன் எனக்கு ஒரே ஒரு சிறிய குடிசை தான் கட்டி கொடுத்திருக்கின்றீர்கள் என்றால், அப்பொழுது அந்த பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் உலகில் வாழும் பொழுது நீங்கள் செய்த எல்லா நல்ல காரியங்களை கொண்டு நீங்கள் சேகரித்தது இந்த ஒரு சிறிய குடிசை தான். ஆகவே
உலகிலே வாழும் பொழுது நாம் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து நாம் சேகரிக்கின்றோமோ அந்த நல்ல காரியங்களின் பலன் வான்வீட்டிற்கு சொல்லும் பொழுது நாம் அதை நிறைய பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றது இந்த சிறிய கதை. ஆகவே கிறிஸ்தன் சகோதரி, இறைவனின் வார்த்தை கூறுவது போல் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று. ஆகவே நாம் எவ்வளவு மனதோடு நாம் மற்றவர்கள் நேசிக்கின்றோமோ, எப்படிப்பட்ட படர்ந்த மனப்பான்மையுடன் மக்களை நேசித்து அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து சேவையை செய்து அவர்களை பெற்றுக்கொள்கின்றோமோ, நாளை நாம் மரித்த பிறகும் கூட இறைமகன் இயேசுவும் நம்மை அவ்வாறே நம்மை அழைத்து கொள்வார் வான் வீட்டிலே. ஆகவே இன்றைய திருப்பலி பூசையிலே ஆண்டவனை பார்த்து கேட்போம், ஆண்டவனே, என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் நான் நல்ல காரியங்களை செய்து நல்லவற்றை சேகரித்து நாளை நான் மரித்த பிறகு உன்னுடைய வான் வீட்டிலே வந்து சேர நல்ல இடத்தை பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்து திருப்பலி பூசி ஒப்புக் கொடுப்போமாக. ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமேல் என்று பிறந்தார். போஜிபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருமிடந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து சீவரைய மரித்தவரையும் நடுத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரியரை, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறைவடைவு பெறவும் விரும்புகின்றார். அவர்பால் முழு மனப்பற்றுதலுடன் நம் வேண்டுதலை செலுத்துவோமாக. பதிலுரை, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவத்தை மறப்பதும் மன்னிப்பதும் உமது இரக்கத்தின் வெளிப்பாடு என்பதையும், பிறரை நசுக்கி வாழ்வதை நீர் விரும்புவதில்லை என்பதையும் இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்திய இறைவா, எங்களுக்கு தவறு இழைப்போரை நாங்கள் முழுமனதோடு மன்னிக்கும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். நிறைவின் உருவே இறைவா, குறைகள் நிறைந்த இவ்வுலகில் மனிதரின் குறைகளை எங்களின் மனதில் கொள்ளாமல் நிறைவை மட்டுமே நாங்கள் கண்டு உம்மையே போற்றும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆபத்துகளிலெல்லாம் கொடிய பேராபத்து பாவம் என்ற நோய் என்பதை உணர செய்த இயேசுவே, நாங்கள் பாவத்தை விலக்கவும் பிறர் பாவமின்றி வாழ நாங்கள் துணை புரியும் அருட்கருவிகளாகவும் அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகள், அனாதைகள், நோயாளிகள் ஆகியோருக்கு அல்லல் தீர்க்கும் அன்பு கருவிகளாக நாங்கள் அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் புகழிடமும் பலமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. உமது திருச்சபையின் உருக்கமான இந்த மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு செய்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயரான தந்தையை என்றும் வாடும் எல்லாமல் இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனித அனைவருடன் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தந்தையீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்றி ஊழியம் புரிய தகுந்தரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தும்மபாலா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்கை நிறுவனம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கும் திருமணி ஏற்றிக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனிதான மாட்சிமிக்க மரியால் அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்த சோசேப்பர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டிலால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகளில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருட திருடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வருடைய செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்து கழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இதயத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், என் ஆன்மா குணமடையும். Stand for the final prayer. ஜெபிப்போமாக. நல்லாயினாக இறைவா, இத்திருவுணவினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது உதவியை தொடர்ந்து அளித்தருளும். நாங்கள் கைமாறு கருதாமல் கடமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் புனிபுரிவதில் மகிழ்ச்சி காணவும், மிக சிறியவற்றிலும் அது நம்பிக்கைக்குரியவர்களாக வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவழி முடிந்தது.